வகையில் தற்போது அந்த அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதனையடுத்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களும் நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து தினிஷா தனது துணை என்று அந்த நடிகர் ரவிமோகன் தெரிவித்திருந்தார். மேலும் தனது மனைவி ஆர்த்தி குறித்தும் மாமியார் சுஜாதா விஜயகுமார் குறித்தும் பல விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய மாமியாரான சுஜாதா விஜயகுமாரும் பதில் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆர்த்தி ரவி ஒரு அறிக்கையை மீண்டும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ரவிமோகனுக்கு என்னென்ன காரணம் தெரிவதற்கான காரணங்களை விரிவாக அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடம் உள்ளதாக இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் என்று நினைக்கிறேன் என்றும், எங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிற தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல, என் வாழ்வியில் வந்த மூன்றாவது நபர் தான் காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல, வெளியில் இருந்து வந்த ஒருவர் தான் காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை என்றும், இந்த சட்டப்படி விவாகரத்து ஆவணங்களை தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் அவர் வந்துவிட்டார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக மட்டும் அல்லாமல் மாறாக போதுமான ஆதாரங்களும் நான் இதை கூறுகிறேன் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும், என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து எங்கள் வீட்டின் உறுதியளிக்கும் சீர்குலைக்கும் விஷயங்களிலிருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றங்கள் என்றால் அப்படியே இருக்கட்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ அதை தான் நானும் செய்தேன் என்றும், ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அனைத்துமே கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனையும் காப்பாற்றியும் சுமக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே